இன்னும் 2 T20 பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 T20லயும் இல்ல டஃப் கொடுப்பாங்களா நியூசிலாந்து, இல்லனா இந்தியா இதே மாதிரி டாமினேட் பண்ணி, ஐ மீன் டாமினேட் பண்றது ஒரு விஷயம் கிஷோர். ஆனா இந்த அளவுக்கு டாமினேட் பண்றதெல்லாம் போன மேட்ச்ல 200 ரன் 15 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் 150 பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க இந்தியா வின் பண்றது ஒரு பக்கம், நியூசிலாந்து லூஸ் பண்றது ஒரு பக்கம். பட் எப்படி வின் பண்றாங்கன்றது இருக்குல்ல, இந்த ஒரு 150 ஒரு 16th ஓவரோ 17th ஓவர் வரைக்கும் நியூசிலாந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓகே கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் எங்க இவங்க 10 ஓவர்ல முடிச்சிட்டாங்களே. என்ன கார்த்தி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா நியூசிலாந்து கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃபைட் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல. நியூசிலாந்து பசங்க எல்லாம் இது எந்த டூர்ல சம ஃபைட் பண்ணுவாங்க. சம ஃபீல்டிங் வாட்டி பார்த்தா ஃபீல்டிங் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஃபுல் ஃபீல்டிங் பண்ணாங்க. ஃபுல் கேட்ச் ட்ராப் என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பண்ண ஃபீல்டிங்க்கு பேர் போனவங்க. அந்த மாதிரி டீம் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ஃபைட்டிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட்டிங்கே காட்டல யாருமே. ஏதோ வந்து ஆடுற மாதிரி தான் ஆடினாங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆச்சு கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணி தோத்தாலும் பரவாயில்லப்பா, சண்டை போட்டு தாவுனான்னு சொல்லுவாங்க.